ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பிள்ளை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எதை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 31வது சங்கீதத்துடைய 6வது வசனத்தில் அழகாக சொல்கிறாரு, வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். இப்போது வேறு யாரை பர்டிகுலராக சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம கூட ஒரு குறிப்பிட்ட கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா வீண் சிந்தனைகளாகவே இருக்கும். அது எந்த காரியத்துக்குமே உதவாத சிந்தனைகளாக இருக்கும். ஆசீர்வாதத்துக்கு நேராக இல்லாமல் அழிவுக்கு நேராக இருக்கும். சிலருடைய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா நம்மளை வழி மாறவே செஞ்சிடும், ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போக வச்சிடும். சிலருடைய சிந்தனைகள் கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நம்மளை அதிலிருந்து தள்ளி போகும்படி, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலிருந்து நம்ம வழி விலகி போகும்படி செஞ்சிடும். அதனால தான் அங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு, வீண் மாயை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் என்னால் ஆண்டவரை சரியாக நம்ப முடியாது. நம்ம உலகத்தார் நிறைய பீப்புளெலாம் நம்ம கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட இருக்கிற சில விசுவாசிங்களே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் இருக்காது, டிசெப்டிவ் திங்கிங் தான் இருக்கும். அவங்களுடைய சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா உயர்வுக்கு நேராக இருக்காது. அவங்களுடைய திங்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு நேராக இருக்காது. அவ்வளோதான், இப்படி தான், அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிசெப்டிவான திங்கிங்காகவே இருக்கும். அவங்கள தான் பைபிள் சொல்லுது தி லையிங் வேனிட்டிஸ். இவங்கெல்லாம் எப்படின்னா பொய்யவே பெரிய காரியமாக மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கனவு உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு மாதிரி பகல் கனவு கண்டுக்கிட்டே இப்படி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இதில் எந்த செயல்பாடுமே இருக்காது. காரணம் என்னென்னா, இது டிசெப்டிவ் திங்கிங். இவங்ககிட்ட எந்த செயல்பாடுகளுக்குரிய அறிகுறிகளுமே அவங்ககிட்ட இருக்காது. இப்போது வீண் சிந்தனைகளை யோசிக்கிறவங்கன்னா பகல் கனவு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சும்மா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீண் சிந்தனை, அவ்வளோதான், அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நம்ம அப்படிப்பட்டவங்களை விட்டு வெறுத்து தூரம் வந்துடணும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பகல் கனவு கண்டுக்கிட்டே சுற்றுறாங்க பார்த்தீங்களா, வாய்ச்சவடால் அடிச்சுக்கிட்டே சுற்றுவாங்க, இவங்களை எல்லாம் விட்டு வெறுத்து ஆண்டவர் மேலே நம்பி இருக்கணும். இந்த கூட்டம் உங்களை ஆசீர்வதிக்க விடாது. ஆனால் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங். ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிற ஒருத்தன் எப்படி பேசுவான் அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படின்னு பேசுவான். அவன் பேசுகிற பேச்சை ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஏன்னா அவன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குல்ல. அப்போது கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங், டிசெப்டிவாக இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை உயர்த்தும். அதனால தேவ பிள்ளைங்களை இன்றைக்கி இருக்க வேண்டிய காரியம் என்னென்னா, இந்த பகல் கனவு பார்த்துக்கிட்டே வீண் சிந்தனைகளை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு கேங் ஆஃப் பீப்புள். இவங்ககிட்ட தூரம் அவங்கள வெறுத்து அவங்கள தள்ளி வந்துடுங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.